ஆர்கியூமெண்ட் ஜெயிக்கும். எப்பயுமே குரானுடைய ஆர்கியூமெண்ட்டு எப்பயுமே ஜெயிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆட்களை கொண்டு கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த குரானுடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து அல்லாஹ் ஜெயிக்க வைக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கோ, என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய கல்விக்கும் என்னுடைய அந்த மெத்தட் ஆஃப் ஸ்பீக்குக்கும் இது போய் ரீச் ஆகக்கூடாது. புரியுதா? இது ஏன் ரீச் பண்ணுறான்னா என்னுடைய பவர் இல்லை, குரானுடைய பவர் இது. இந்த குரானுடைய பவரை கரெக்டாக யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோ, யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க, சேலஞ்செல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆயத்தை பார்த்தா அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் புரியுதில்ல, இதில் எதுவுமே கன்ஃபியூஸ் இருக்காது. குரானே சொல்லும், இதுக்கு முன்னாடி இருந்தோ இது பின்னாடி இருந்தோ சைடில் இருந்தோ அட்டாக் பண்ண முடியாது. டோட்டலாக என்னம்மாங்க, அது கேட்கவே கூடாது. இதுதான் அவங்களால சொல்ல முடியும். வழிகேடு, நம்ம முன்னோர்கள் இப்படி பேசலை, இது டோட்டலாக அவாய்டு, இவனுக்கு தகுதி இல்லை, இவன் யார், புரியுதா, என்ன டிகிரி வச்சுருக்கான், இந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர இந்த ஆர்கியூமெண்ட் தப்புன்னு பேச சொல்லுங்கள். யாரோ பேசுங்கப்பா, ஆர்கியூமெண்ட் தப்புன்னு பேசுங்க, கவுண்டர் கொடுப்போம். என்ன தெரியுமா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்கிற அந்த சப்ஜெக்டு ராங்கு அப்படின்னு வரவே இல்லை. ஏன்னா இவங்களே ரைட்டுன்னு பேசணும் பையான்னு என்கிட்ட இருக்கு. அவங்க தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இவங்க வெசஸ் இவங்களே ஆயிடுவாங்க. புரியுதா? ஒரு காலத்தில் பெரியார் ஒரு தூக்கி போட்டார், இவங்க நிலைப்பாடு இன்றைக்கும் அந்த நிலைப்பாடு தான். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இன்றைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் காசு வராது, அதனால் ஆஃப் ஆகிருக்காங்க. அதே போக்கு தான். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க விரும்பாததை அவர்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் இவங்க விருப்பம் வேற ஒரு கூட்டணியோடு சேர்ந்து அவங்க வந்து பயங்கரமாக டைப் பண்ணுன்ட்டு, நான் வந்து கூட்டணியே வைக்கக்கூடாதுங்கிறேன். இது என்னடா பிரச்சனையாக இருக்குது, கஷ்டப்பட்டு இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, போய் பார்க்கவே வேணுங்க. அது அப்பாயின்மெண்ட் ஒன்றும் இல்லை, தூக்கி குப்பையில் போட்டு அப்படின்னா என்ன இருப்பான். அதை பெரும்பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டது, இவங்களோட பேசுனது, அதுவும் அந்த விஜய் பக்கத்தில் உட்காந்தா இருப்பார் ஒரு அவுலியா, சுபானல்லாஹ், அவங்களாம் வந்து வேறு லெவல். சரியா? அடுத்து அந்த அதோடு நின்றுச்சு அந்த ஃபங்க்ஷனு. மேலே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்து நம்ம பெண்கள்லாம் இந்த அவார்டு வாங்க போனாங்கள்ல, அந்த +2ல், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு சாங் ஒன்று இருக்குங்கண்ணா, நான் வளரலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெண் நினைக்கிறேன், அது பாட்டு கச்சா முச்சான்னு கத்துது. விஜய் என்னடா கருமோ, நம்மளே வந்து கூத்தாடிக்குது, நமக்கு மேலே கூத்து, எம்மா வாங்கிட்டு மெடலை வாங்கிட்டு போமா, இடத்த காலி கொண்டு போமா அப்படின்னு. புரியுதா? பைத்தியங்களுக்கு மேலே. அந்த இஃப்தார் நிகழ்ச்சி விட்டுருந்தா, எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தா அடுத்து இந்த காமெடி நடந்திருக்கும். அங்கே வந்து சிலர் சொல்லியிருப்பார், சில முஸ்லீம்கள் வந்திருப்பாங்க, நாங்கள் உங்களுடைய எல்லா படங்களும் பார்ப்போம், நாங்கள் ஃபேனு, அதுவும் வந்து அந்த ரசிகனு, இந்த உங்களுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து பயங்கரமான கருத்தான படங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா?